ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அது எல்லாமே நான் வீடியோ போடுறேன், ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா 3 போட்டுக்குங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 4-5 போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி மட்டும் போட்டு செய்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அரிசியில் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்குங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேலா வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 3, நான் குட்டியாக இருக்கிறதுனால 4-5 எடுத்துருக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும் எந்த சமையலுமே. நான் வெங்காயம் நல்லா வணக்கிக்கிறேன், தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். நானே சின்னதாக கட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஈஸியாக எப்படிலாம் சமைக்கலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன், அதெல்லாம் பாருங்கள். நீங்களும் சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டு அதில் எனக்கு எப்படி ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் சமைச்சு பழகினேன். நீங்களும் நான் சொல்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொல்கிற அளவு எல்லாமே கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்களாம் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு, ப்ரௌனாக வந்துருச்சு. அடுத்தது தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் தண்ணியில் ஊற்றிட்டு அரிசிலாம் நம்ம போடணும். வதங்காமல் இப்போயே ஊற்றிட்டோம்னா நல்லாவே இருக்க டேஸ்ட் வராது. நல்லா தக்காளி வந்து வதக்கிக்குங்க. தக்காளியில் அதிகமான சத்துக்கள்லாம் இருக்குது. தக்காளியில் இருக்கிற சதைப்பகுதியை விட அந்த தோலில் தான் வந்து அதிகமாக சத்து இருக்குது. எந்த சமையலில் தக்காளி போட்டாலும் சரி, அந்த தோலோடையே போட்டு சமைங்க, அதில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. தக்காளியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. தக்காளியிலே ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த ஜூஸ் எப்படி செய்யணும்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். உடல் சூட்டெல்லாம் வந்து தணிக்கும். தக்காளி ஜூஸாக போட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். தக்காளி நல்லா இப்போ வெந்துருச்சு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகிரும். இதுக்கப்புறம் நீ தண்ணி ஊற்றலாம். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி வந்து 1 கிளாஸ் தான் வந்துச்சு எனக்கு. அதில் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். உப்பு 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுவேன். கல் உப்பு தான் போடுவேன், 1 ஸ்பூன் போடுவேன், கரெக்டாக இருக்கும். வெள்ளை சாப்பாடு செஞ்சாலும் அதே அளவு தான் போடுவேன், இந்த மாதிரி செஞ்சாலுமே அதே அளவு தான் போடுவேன், கரெக்டாக இருக்கும். நிறையா பேர் உப்போட அளவுலாம் சொல்ல மாட்டாங்க, தேவையான அளவு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். பச்சை மிளகாயும் போட்டிருக்கனால ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகாலாம் சேராது அப்படின்னா நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ உப்பு மிளகாத்தூள் 2மே போட்டாச்சு. மஞ்சத்தூள்லாம் எதுவும் போடலை. மஞ்சத்தூள் போட்டால் சாப்பாடே மஞ்சள் கலரில் ஆயிரும், ஒரு பருப்பு சாப்பாடு மாதிரி ஆயிரும், கலர் அந்த மாதிரி தெரியும். நம்ம தக்காளி சாப்பாடு வந்து ரெட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி எந்த அளவுக்கு பழுத்திருக்கோ அந்த அளவுக்கு சாப்பாடோட கலர் கிடைக்கும் இந்த சாப்பாடுக்கு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும், சூடாகி கொஞ்சம் கொதித்து வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே தண்ணியில் கொஞ்சம் கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி போட்டுக்கலாம்.
அரிசிலாம் போட்டு நல்லா ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க இந்த தக்காளி சாப்பாடு. நீ மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி விசில் விடுற மாதிரி இருக்கும். நான் 2 விசில் விடுவேன். நீங்கள் எப்பயும் எப்படி விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்குங்க. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்குங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும்.